ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய போஸ்ட், ரீல்ஸ் இல்லை வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் நம்மளோட கேலரிக்கே டைரெக்டாக சேவ் பண்ண முடியும். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி போஸ்ட் இல்லை ரீல்ஸ் ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நமக்கு முக்கியமாக தேவைப்பட்டிருக்கும். ஸோ நம்ம என்ன உடனே பண்ணுவோம்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டா சேவர் இல்லை இன்ஸ்டா வீடியோ டவுன்லோடர்னு தான் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நிறைய எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்க்காக தான் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆடை நீங்கள் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட் ரீல் டு யுவர் ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக யுவர் ஸ்டோரிக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே டாப்ல பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன்ல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டைரெக்டாக உங்களோட மொபைல் கேலரிக்கே இந்த வீடியோ சேவ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நம்மளோட ஸ்டோரியில் போடக்கூடிய போஸ்ட்டை கூட ஈஸியாக நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ வீடியோஸ் இல்லை போஸ்ட் எது வேணுனாலும் நம்ம இந்த மெத்தட்லேயே ஈஸியாக சேவ் பண்ணிக்க முடியும். இல்லைனா நீங்கள் உங்களோட ஸ்டோரியில் இருக்க ஃபைலை கூட நீங்கள் டைரெக்டாகவே சேவ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்டோரியை நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணியும் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ண உடனே சேவ்ன்ற ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை சேவ் கொடுத்த உடனே உங்களோட கேலரியில் இந்த மாதிரி சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியும் நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாக உங்களோட மொபைல்லேயே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப் இல்லை கேன்வாஸ்னு 2 ஆப்ஷன்ஸ் எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதில் நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோவை செலக்ட் பண்ணி அந்த வீடியோவை ஈஸியாக நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம வாட்ஸ்அப் இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வாட்டர் மார்க் இல்லாமலே நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் பற்றின நிறைய வீடியோஸை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.